ஜெகதேக வீருணி கதா 1961 வெளியான இந்திய தெலுங்கு மொழி கற்பனை ஸ்வாஷ் பக்லர் திரைப்படம். விஜயா புரொடக்ஷன்ஸ். ப்ரொடியூசர் கேவி ரெட்டி. என்.டி. ராமராவ், பி. சரோஜாதேவி எல்லாம் நடிச்சிருக்காங்க. சிவசங்கரி சிவானந்த லஹரி அப்படிங்கிற பாட்டு அக்னியின் மனைவியை காப்பாற்றுவது மற்றும் ஒரே நேரத்தில் பல இசைக்கருவிகளை வாசிப்பதன் மூலம் தெய்வீக இசைத்திறன்களை காண்பிப்பது ஆகியவை அடங்கும். இறுதி சோதனையில் மாறுவேடத்தில் இருக்கும் தனது மனைவிகளை அடையாளம் கண்டு தனது பக்தியையும் ஞானத்தையும் உறுதிப்படுத்துகிறார் பிரதாப் என்னும் என்.டி. ராமராவ். பிரதாப்பாக நடித்திருக்கும் என்.டி. ராமராவ் வீரம் மற்றும் நல்லொழுக்கத்தில் உறுதியாக இருந்ததால் தெய்வங்கள் தங்களுடைய மகள்களையே பிரதாப்பிற்கு மணமுடித்து வைக்கிறார்கள். இப்போ திருவிளையாடலுக்கு வரலாம். 1965 இந்த படத்தில் சிவாஜியும் சாவித்திரியும் தான் கதாநாயகனும் கதாநாயகியாகவும், ஞானப்பழத்தை பெற முடியாமல் முருகப்பெருமான் பழனிமலையில் அமர்ந்திருக்க அவரை பற்றிய சிவபெருமானை பற்றிய திருவிளையாடல்களை பார்வதி அம்மையார் விளக்கும் படம்தான் இந்த திருவிளையாடல். தான் என்று அகம் கொண்ட இசைக்கலைஞனுக்கு பாடம் கற்பிக்கவும் தன்னையே சரணாகதி அடைந்திருக்கும் தன்னுடைய பக்தனை காப்பாற்றவும் சிவபெருமான் திருவிளையாடல் புரிவார். 1960ஸ்லேயே பென்டா ரோல்ஸ் வந்துருச்சு பாருங்கள். பென்டா மீன்ஸ் 5. இதை விட சந்திரலேகா அப்படிங்கிற படத்தில் பெரிய பெரிய மத்தளத்தில் மேல் நின்று நடனம் புரிவார்கள். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சயின்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆகாத அந்த 1950s 60ஸ்லேயே இவ்வளவு அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம். எப்போ பார்த்தாலும் இந்த நாய் கத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலத்து படத்துலெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாரல் இருந்தே இருக்கும். இந்த கால படத்தில் பழி வாங்குறது, கோபம், ஆணவம், ஆத்திரம், துரோகம், சின்ன சின்ன குழந்தைங்களையே காதலை பற்றி பேச வைக்கிறது, சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கதைகள் தான் இந்த காலத்தில். அப்போ சமுதாயத்தில் தவறுகள்லாம் நடக்காமல் இருக்குமா? வெள்ளித்திரை தானே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.